தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில மிதுன லக்கணத்தில் திருவோண நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களோட எண்ணங்கள், உங்களோட நோக்கம், குறிக்கோள்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்கார். புதன் கடகராசியில் இருக்காரு. 17ஆம் தேதி வக்கரகதியாகி மிதுன ராசிக்கு வரார். புதனோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அதோட சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியில் இருக்காரு. 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா பயணிக்க போறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இது உங்களுக்கு என்னென்ன சாதக பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீட்டு வேலை மந்தகதியில நடக்குது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தில் படாத கஷ்டத்தை பட்டிருப்பீங்க. இப்ப சனி 9ஆவது வீட்டுல இருக்காரு. சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கு. காசு பணம் 10 ரூபா இல்லைனாலும் ஏதோ பூர்வீகத்தை வித்துவிட்டோ ஒரு மண்ணு மனை எதையாவது வித்துவிட்டோ வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. பல கடகராசிக்காரர்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மண்ணு மனையாவது வாங்கி போட்டிருக்கலாம். முக்கியமான காரணம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீட்டை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கிறப்ப மொல்லவாவது வேலை அப்படிங்கிறது நடக்கும். மறுபக்கம் விரயஸ்தானத்துல குரு அப்படிங்கிறவர் இருந்துகிட்டு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. அப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. வீட்டு வேலை ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி இழுத்தாலும் அது 1.5 வருஷத்துக்கு கொண்டு போய்விடும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா செலவு கொண்டாந்து விடும். சாதாரணமா ஒரு 2 ரூமை வச்சு ஒரு வீட்டை கட்டுறோன்னு இருக்கும். அப்படியே இன்னொரு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ, இல்ல மாடியில ஒரு ரூமை கொண்டு போய் கட்டி இருக்கலாமோ, இப்படியெல்லாம் உங்களுக்கு சிந்தனையில ஒரு எதையாவது ஒரு குழப்பத்தை கொடுத்து, சரி போ கட்டரா பேசியோன்னு எவனோ ஒருத்தன் நம்மள உந்து சக்தியை கொடுத்து தள்ளி விட்டு 10 ரூபா கடன் மிச்சம் வைக்கிற நேரம் அப்படிங்கிறதும் வரும். குறிப்பா இந்த ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு தன வீட்டுல செவ்வாய் அப்படிங்கிறவர் இருக்காரு. அதாவது பூமி காரகன் செவ்வாய் தனஸ்தானத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப பூமியால நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும், பூமியால நமக்கு செலவு அப்படிங்கிறதும் வரும். அதாவது இந்த ரியல் எஸ்டேட், கமிஷன், தரகு, ஏஜென்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் 10 ரூபா கூடுதலா சம்பாதிக்கலாம். அதே நேரத்துல எந்த பூமியால சம்பாதிச்சோ அதே பூமியில முதலீடு அப்படிங்கறதையும் போடுறது. இங்கிட்டு ஒரு பிளாட்டை வித்து கொடுத்துட்டு இங்கிட்டு ஒரு பிளாட் வாங்குறது, இல்ல இங்க ஒரு பிளாட்டை வித்துவிட்டு இங்கிட்டு ஒரு போர்வெல் போடுறது. மண்ணை தோண்டி செய்யற வேலை எல்லாத்துக்கும் காரகத்துவம் கொண்டது செவ்வாய். அப்ப நீங்க போர்வெல் போடலாம், கிணறு வெட்டலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே குடும்பஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறவர் கொடுக்கிறாரு. அவரோட சேர்ந்து கேதுவும் இருக்காரு. கேது ஒரு விஷமற்ற பாம்பு அப்படிங்கறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து தன வீட்டுல இருக்காங்கன்னா அப்ப குடும்பத்துக்காக நமக்கு வருமானமும் வரும், குடும்பத்துக்காக நாம செலவும் பண்ணணும். அதனாலதான் வீடு கட்டுற யோகம்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னது. அது மாதிரி இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா புதன் கடகராசியில இருக்காரு, சூரியன் மிதுன ராசியில இருக்கார். அப்ப ராசிக்குள்ளேயே புதன் இருக்காரு, விரயத்துல சூரியன் இருக்காரு. இப்ப இந்த விரயத்துல சூரியன் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோனுக்கு நாம அலைஞ்சோம்னா அவ்வளவு சாமானியமா ஆகாது, இழுத்து கொண்டு விட்டுருவாங்க. இப்ப நடையா நடக்கணும். வீட்டை கட்டிவிட்டேன், பேங்க்ல ஒரு லோனை போட்டு ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கிவிட்டோம்னா மேற்கொண்டு ஏதாவது இன்னொரு வீட்டை கட்டி வாடகை கிடைக்க விடலாம், இல்ல ஒரு தொழில் தொடங்கலாம், இல்ல பிள்ளையோட ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், ஒரு கல்வி கடன் வாங்கலாம். இப்படி எல்லாம் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அரச காரகத்துவம் கொண்ட சூரியன் என்ன பண்ணுவாரு, விரயத்துல இருந்துகிட்டு நம்மள டிலே பண்ணுவார். 17ஆம் தேதிக்கு மேல ஒரு சொந்த ராசிக்கு வருவாரு. கரெக்டா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே 17ஆம் தேதி மிதுன ராசிக்கு வக்கரத்துல புதன் போயிடுவார். இவர் அங்கிட்டு போறார், அவர் இங்கிட்டு போறார். ஒண்ணு ராசிக்கு வருது, இன்னொன்னு விரயத்துக்கு போகுது. இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படாமலே போகுது. அவர் இங்க வர்றப்ப இவர் அங்க போயிடுறார். புதனும் சூரியனும்
எதிர்நடை நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா நம்ம கடுமையான முயற்சிகள் அப்படிங்கறத எடுக்கணும். குறிப்பா கல்வி சார்ந்து அரசு துறை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சுணக்கம் இருக்கும். ஆனா போராடினாதான் வெற்றி. நீங்க பாதியில சலிச்சுக்கிட்டு அட போடா என்னடா இது அலைச்சலா இருக்கு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டீங்கன்னா அதுல சுணக்கத்தை கொடுப்பார். பொதாத உத்தத்துக்கு விரயத்துல குரு இருக்கார். குரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பு. அப்ப குரு 12ஆம் இடத்துல இருந்துகிட்டு நமக்கு விரைய செலவுகளை கொடுக்கதான் செய்வார். ஏதோ ஒரு ரூபத்துல வரும். நான் எங்க ஜோசியரை ஊடு கட்டிட்டு இருக்கேன், இருக்கிற வைத்தறிச்சல நீங்க வேற கெண்டாதீங்கன்னு சில கடகராசிக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வேற விதத்துல விரைய செலவு வரும். சுயஜாதகத்துல குருபலம் சரியில்லைன்னா வைத்திய செலவுகள் கூட வரலாம். அப்படியும் இருக்கு. நான் சும்மா ஆகா ஓகோன்னு உங்களை புகழ்ந்து உங்க முக அலங்காரத்துக்காக பேசி ஒன்னும் நடக்கல ஜோசியரன்னு கமெண்ட்ல என்ன வைவீங்க. அதனால சொல்றேன், சில பேருக்கு சுயஜாதக பலம் சரியில்லை, குரு அமர்ந்த இடம் சரியில்லை, குருவோட கூட்டணி சரியில்லை, குரு பார்க்கிற இடம் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கறது சில பேருக்கு வரும். ஆனா பெருசா போவாது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மருத்துவமனைக்கு போவோம், 50,000 ஆகும் ஒரு ஆபரேஷன் பையன், இப்போதைக்கு 2 நாளைக்கு மருந்து சாப்பிடுங்க பாப்போம் பையன், அது 2 நாள்ல சரியா போயிடும். நீ 50,000க்கு போக வேண்டியதில்லை, 500ஓட நிவாரணம் அப்படிங்கறத அடைஞ்சிடலாம். ஏன்னா குரு அந்த அளவுக்கு எல்லாம் சோதிக்க மாட்டார். சனி நல்ல இடத்துல இருக்கா. ஏன்னா சனி 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நம்மளோட பரம்பரை, அதாவது அப்பா வழி சொந்தங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா இவர்களோட புண்ணியத்தெல்லாம் நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சனி 9ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கறதால பெரிய பாதிப்புகள், பரம்பரை வியாதி, சர்க்கரை வர்றது, ரத்த அழுத்தம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. சனி காப்பாத்துவார், பயப்பட வேண்டாம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமத்துல ராகு இருக்கிறதால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். குருவால விரயம், ஆனா அஷ்டமத்துல இருக்கிற ராகு தான் இந்த பிரச்சனை எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அஷ்டமத்துல இருக்கிற ராகுவும் குருபார்த்து புனிதப்படுத்துறதாலதான் பெரிய செலவு இல்லாம தலைக்கு வந்ததே தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த மாசம் நல்லா தான் இருக்கு. அது மாதிரி சுக்கிரன் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு. ரிஷபராசியில 26 தேதி வரைக்கும் சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப அற்புத யோகங்களை இந்த மாசத்துல உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நபர் யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். அப்ப கலைத்துறையை சம்பந்தமா கொண்டவர்கள் எல்லாம் பெரிய சாதனை படைக்கலாம். ஒரு கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், பெரிய வீடா கட்டலாம். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கும். நான் ஏறாத படி இல்லை, எவ்வளோ வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என் திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு களம் கிடைச்சிருச்சு, இனிமே நான் என் திறமையை நிரூபிச்சு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அது மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க, பண்ணை வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வருமானம், விவசாயிகளுக்கு வருமானம். செவ்வாய் சுக்கிரன் 2 பேரும் சாதகமா இருக்காங்கிறதால விவசாயம் பார்க்கறவங்களுக்கு நல்ல விளைச்சல், அதுக்குண்டான விலை கிடைக்கும், நல்ல லாபம் அப்படிங்கறத அடையலாம். அது மாதிரி ஆடு மாடி கோழி வச்சிருக்கவங்களுக்கும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அரசியல்வாதிகள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல்மட்ட அளவுல நல்ல பேர் எடுக்கலாம், மேல்மட்டத்துல நெருக்கம் கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கமிஷன் போக்குவரத்துன்னு அரசாங்கத்தை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இருந்தாலும் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. ஒரு நெய் விளக்க போட்டுட்டு குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சிட்டு, ஏலபால மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன், இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டுறேன், இல்ல செருப்பு இல்லாம ஒரு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு பார்க்க சங்கடமா இருக்கு, ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கறத செஞ்சுட்டு வாங்க. ஜூலை மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.